கனம் கோத்தார் அவர்களே, இறுதி கட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். குழப்பமும் இருப்பதற்கில்லை. குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த நபர் கொலை செய்திருக்கிறார் என்பதில் எந்தவித குழப்பமும் இருப்பதற்கில்லை. சம்பந்தப்பட்ட சாட்சிகள் அனைவரும் தங்கள் சாட்சிகளை கீழ்போற்றி அளித்திருக்கின்றனர். தனது வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்திருக்கிறார் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1. கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லாமலேயே சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தே நீதி நிலைநாட்டப்படும் பல வழக்குகள் இருக்க, கண்ணால் கண்ட சாட்சி ஐ விட்னஸ் இருக்கும் இந்த வழக்கில் சாட்சியை மறு விசாரணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இவரான மிஸ்டர் சங்கரன், சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். குறுக்கு விசாரணை செய்ய எழுந்த என் நண்பர் கேள்வி எதுவுமே கேட்காமல் சாட்சியை முறைத்தபடி நின்று வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகள் கேட்கப்படுவதை தடுக்கலாம். I can object if he is putting leading questions, but he is silent. பார்ப்பனையே குற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்? இதற்கு முன்னால் எந்த வழக்கிலும் இதற்கு ரூலிங் கொடுக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிந்தவரையில் பிரசிடென்ட் ஒன்றுமே. I think he is aiming at them. இவங்க கண்ணையே பாக்குறாங்க, மூக்கு கண்ணாடி வேற காட்டி காட்டி பாக்குறாங்க. எனக்கு வெள்ளெடுத்து உண்டு. கொலை நடந்த நேரத்துல நான் மூக்கு கண்ணாடி போட்டுக்கல. ஜன்னல் வழியா பார்த்தப்போ ஒருத்தன் கத்தியால குத்துட்டு ஓடுனதான் தெரிஞ்சதை தவிர அது இவர்தான் என்னால் நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. இதுதாங்க நடந்த உண்மை. என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. That's all, Your Honor. குற்றவாளியை விடுதலை செய்கிறேன். கேஸ் எடுக்கிறதுக்கு 1/2 hour ஆகும் போல் இருக்கு. அதுவரை உள்ள உட்கார்ந்து இருக்கலாமே. டேய் சங்கரா, டேய் ஏண்டா இந்த கேஸ நான் தான் ஜெயிக்க போறேன் மெதப்பா இருந்தேன். கடைசி நிமிஷத்துல காலம் அறிவிட்டியே. இதுல வச்சு வணக்கம். பிரமாதம் சார், கொண்டுட்டீங்க. நீங்க பேசியும் ஜெயிக்கிறீங்க, பேசாமையும் ஜெயிக்கிறீங்க. இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கிறேன். அறிவு கிட்டத்தனமா உட்கார்ந்துருக்கேன். ஏன்டா திமுற? மரியாதையா பேசுறா. என்னடா மரியாதை? நம்ம 3 பேரும் ஒன்னா படிச்சவங்க. உன்னுடைய இலக்கு நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிட்ட. இவனோட இலக்கு பெரிய கிரிமினல் ஆயிட்டான். என்னுடைய இலக்கு இன்னும் தாராக்காரனா நிக்கிறேன். நீ கோர்ட் டியூட்டி. அது என்னடா அவன் பேசாமே ஜெயிக்கிறான், நீ பேசி தோச்சுற. அது இருக்குடா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம சங்கரன் பேர் தான் அடிபடுது. அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவரான பணிப்பெண்ணாக இட்ட ஏவலை செய்து கொண்டிருந்த இவள் அருகில் இருந்த அம்மி குழம்பியை எடுத்து தன் எஜமானியின் மண்டையில் அடித்து கொண்டிருக்கிறாள் என்பது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் கொலை செய்திருப்பாரா என்று அநேகர் அங்கலாய்க்க கூடும். ஆனால் நீதி வேறு, அனுதாபம் வேறு. கொலை குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சக்கர் வக்கீல் அவர்கள் வெகு பிரமாதமாக தன்னுடைய வழக்கை எடுத்துரைத்தார். சில இடங்களில் எனக்கே கைதட்ட வேண்டும் போல் தோன்றியது. நான் என்னை மறந்து இந்த வழக்கை கேட்டேன். அம்மா, உன்னை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் இங்க வந்தேன். சாரி, சக்கர வக்கீல் அவர்கள் பேசிய பேச்சிலும் விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களிலும் நீ ஏதாவது இந்த கொலை செய்திருக்கிறோம் எனக்கே தோணும். என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சு. என் கட்சிக்காரன் நிரபராதி என்று எல்லோரும் வழக்கமாக சொல்லும் வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டு எனது வாதத்தை இதோடு முடித்துக் கொள்வேன். It is really very strange, Mr. Shankaran. குற்றவாளி தரப்பு வக்கீல் எந்த ஆதாரத்தையோ காரண காரியத்தையோ காட்டி குற்றம் சாட்டப்பட்டு இருப்பவள் நிரபராதி என்று கூற இயலாத நிலைமையில் தீர்ப்பு அளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களின் வாயிலாக பார்க்கும் பொழுது இந்த பெண் தான் கொலை செய்திருக்க கூடும் என்று நம்ப இடம் இருக்கிறது. ஆகவே இவள் குற்றவாளி என்று இந்த வழக்கை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துச் சொல்ல எனக்கு அனுமதி கொடுக்கிறேன்.
என் கையில் இருக்கும் இந்த கடிதம் சற்று தாமதமாக கிடைத்திருக்குமே, ஆனால் ஒருவேளை இந்நேரம் நீதியே தவறி இருக்கலாம். இந்த வழக்கிலே கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் இந்த பெண் நிரபராதி நிரபராதி நிரபராதி. உண்மையான கொலைகாரன் எங்கோ ஒளிந்து கொண்டு இந்த கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் இன்று தபால் பட்டியில் போடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தான் என் கைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேங்க்ஸ் டு தி போஸ்டல் அத்தாரிட்டி நம்முடைய தபால் இலாக்காவின் சுறுசுறுப்பினால் அது இன்று என் கைக்கு கிடைத்துவிட்டது. அந்த கடிதத்தை உடனே நான் பார்க்க வேண்டும். கோட்டாவின் பார்வைக்கு வைக்க நான் தயாராகிறேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தாராளமாக தாராளமாக. அற்ப பணத்துக்கு ஆசைப்பட்ட அட்வொகேட், தட் இஸ் மீ யுவர் ஆனர். இந்த கடிதத்தை நீ படிக்கும் நேரத்திலே ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்கும். இந்த வழக்கில் அந்த பெண்ணை உன்னால் மட்டுமல்ல ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நான் யார் என்று உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இந்த கொலையை செய்தது நான் தான். அந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதிய நேரம் தெரியவில்லை. தபால்துறையில் 7:45 என்று இருக்கிறது. எந்த போஸ்ட் ஆபீஸில் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லிக்கிறோம். கடிதத்தில் கையெழுத்திட்டு இருப்பது யார்? கடிதத்தில் கையெழுத்து இல்லை. மொட்டை கடிதத்தை வைத்துக் கொண்டு குட்டையை குழப்புகிறார் என் நண்பர். மொட்டை கடிதத்தில் சில நேரம் உண்மை வருவதுண்டு. கடிதம் கொண்டு வந்த நபரை நான் விசாரிக்க வேண்டும். அதற்கு நான் ஒப்புக்கொள்ள முடியாது. இப்பொழுதே நான் விசாரிக்க வேண்டும். அதற்கு அனுமதி கோருகிறேன். அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லை? ஏனெனில் இந்த கடிதத்தை எழுதியவனே நான் தான். Your Honor, he is trying to cheat the court. On the contrary, I am trying to get at the fact. Your Honor, இதோ குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த பெண் தான் கொலைகாரி என்பது தெளிவான தீர்க்கமான உண்மை என்றிருந்தால் கலம் சர்க்கார் தரப்பு வக்கீலவர்கள் எழுந்ததும் என்ன கேட்டிருக்க வேண்டும். Your Honor, இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த தபால் ஆபீஸ் முத்திரை இருக்கிறது, யார் கையெழுத்திட்டது என்றெல்லாம் அப்பொழுதே நான் கேட்டேன். That is Your Honor. அங்கேதான் நண்பர் தவறி இருக்கிறார். இவன் தான் குற்றவாளி என்பது உண்மையானால் நண்பர் எழுந்தது என்ன சொல்லியிருக்க வேண்டும். இந்த கடிதமே உண்மை அல்ல, பொய் என்று ஒரே வார்த்தையில் அடித்து கூறியிருக்க வேண்டும். இவரான அதை விட்டுவிட்டு இந்த கடிதம் எப்போது வந்தது, யார் எழுதப்பட்டது, முத்திரை இருக்கிறதா, கையெழுத்து இருக்கிறதா என்பது போன்ற சாதாரண சில்லறை விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி கேட்டார்? இந்த வழக்கிலே இந்த பெண் தான் கொலை செய்தாள் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. பல புதிய ஆதாரங்களை போலீசார் ஜோடனை செய்திருக்க கூடும். அது நண்பருக்கும் தெரிந்திருக்கலாம். அதனால்தான் இந்த பெண் கொலை செய்திருக்க மாட்டாளோ என்ற ஒரு சிறு சந்தேகம் அவர் மனதில் எழுந்திருக்கிறார். பாவம், அவர் மனிதர் தானே, மனிதாபிமானம் உள்ளவர் தானே. அவர் நெஞ்சிலும் ஏதோ ஒரு மூலையில் ஈரம் இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் இந்த கடிதம் பொய்யானது என்று அடித்து சொன்ன நண்பருக்கு துணிவு வரவில்லை. இந்த வழக்கிலே சர்க்கார் தரப்பு வக்கீலுக்கே சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தின் பலனை இந்த பெண்ணுக்கு சாதகமாக்கி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போலீஸ்கார கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. என்ன என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோஷே, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்கேன். எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு பண்ணிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்கார போறப்ப ஒரு சினிமா தானே. டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரது கையில காசு கிடையாது. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. போடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தான். அதை போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்தன்னு. சினிமாவை மறந்துட்டீங்க. சினிமான சொல்ல தேவைப்படுமே. வித்ததானே சத்த சும்மா பாப்பமே. இன்னும் எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா விடுவானா? கடைசி வரைக்கும் உடலைய கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் பொழப்ப என்ன ஆவறதுன்றான். உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லுவான். என்ன சொன்னா? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்தம் வரும்ல. மூக்குல அங்கேயே உட்காந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம். இதையும் அங்கேயே கொண்டு வர சொல்றேன். உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய செருப்பால் அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்டு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்தன் இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்க அறிவு கட்டவள? ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண? நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே. கண்ணால பார்த்து பேச்சு கீசி பழகி கிழகி கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மொத உன் குரல் ராங் நம்பர். சரி, நான் ராங் நம்பர்னு சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா எப்படி பட்டியல வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேட்கறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதான போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போன்ல
பெருசா என் மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதுதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன், நீ ஏண்டி சிரிக்க? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. என்னம்மா இது? எழுதுறி எழுது. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்த போறேன்னே தெரியல. நீ நிரபராதின்னு என் மனசுல பட்டுது, அதனாலதான் உனக்காக வாதாடினேன். என் திறமை பெருசுங்கிறத விட உனக்கு ஆயுசு கட்டின்னு நினைச்சுக்க. போயிட்டு வா. என் உடம்பு உங்களுக்கு செருப்பா தச்சு போடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. போ. நில்லு. 8 மாசத்துக்கு அப்புறம் இப்பதானே ஜெயில இருந்து விடுதலை ஆயிருக்கேன். போனோட செலவுக்கு என்ன பண்ணுவேன்? 200 ரூபாய் இருக்கு, இதை வச்சு ஏதாவது செஞ்சு பழச்சுக்க. ஐயா, என்ன மேலும் மேலும் கடன்காரி ஆக்குறீங்க. God bless you. போயிட்டு. என்ன டார்லிங் அப்படி பாக்குற? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா கட்சிக்காரவங்க காலில் தான் விழுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல போறா தானே? நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. நீங்க வாதாடின கேஸுக்கு வக்கீல் ஃபீஸ் வாங்காட்டியும் பரவாயில்ல, உங்க கையில இருக்கிற பணத்தை கூட அவகிட்ட கொடுத்து அனுப்பணுமா? இல்ல விஜயா, இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கா, செலவுக்கு என்ன பண்ணுவா? ஒண்ணு செய்யுங்க, தினம் ஜெயில் வாசல்ல போய் நில்லுங்க. ரிலீஸ் ஆகி வெளியில வர்றவங்களுக்கு எல்லாம் உங்க கையில இருக்கிற பணத்தை அள்ளி கொடுங்க. தப்பு இல்லையே. இந்த மாதிரி செஞ்சா நம்ம குடும்பம் உருப்பட்டாப்பலதான். இந்த பொண்ணு ரொம்ப பாவம் விஜயா. இந்த பொண்ணு மட்டும்தான் பாவமா? கல்யாண வயசு வந்து கழுத்தை தடவி நிக்குதே இந்த பொண்ணு, உங்க தங்கச்சி. இது பாவம் இல்லையா? இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்றீங்கன்னு நான் சொல்லல. நமக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். நான் போலாமா? மெட்ராஸ்ல உங்க தம்பி இருக்காரு, நாளைக்கே அவருக்கு ஒரு கல்யாணம் வருது. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல ஒரு பொண்ணு எடுக்கணும்னா அதுக்கு 4 காசு வேண்டாம்? அதுக்கெல்லாம் கடவுள் இருக்கா? கடவுளுக்கு நம்ம கவலை மட்டும்தானா? இன்னைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய வக்கீல். உங்க அப்பா வாங்கி வச்ச இந்த மச்சி வீட்டை தவிர நீங்களா சம்பாதிச்சது என்ன இருக்கு? கார் இருக்கு. பேர் இருக்கிற அளவுக்கு என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? அதான் மகாலட்சுமி மாதிரி ஒன்ன சம்பாதிச்சிருக்கனே. நான் இப்படி சம்பாதிச்சிருக்கேன். ஏப்பா ரவி, உன் அண்ணன் ரொம்ப கண்டிப்பான பேர் வழி போல் இருக்க. ஆமாமா. அப்படியா? அப்பா அவரே குட் ஸ்டார்ட். அதான் எனக்கு சாந்திக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றப்போ எங்க அண்ணனை பார்க்க போறீங்களே, அதே ஒரு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணேன். அவங்க 2 பேருக்கு தான் மனசு பிடிச்சு போயிருக்கேன். அப்புறம் என் தள்ளி வைக்கிறேன். ஏற்பாடு பண்ண முதல்ல என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும், அப்புறம் தான் என் கல்யாணம். கரெக்ட். வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணை வெட்டிக்கிட்டு வேறொரு பொண்ணை கூட்டிட்டு கலப்படம். வண்டர்ஃபுல் ஷாட். என்ன ஜெயிச்சிட்டியே? என்னப்பா அவர்கிட்ட தோத்து போயிட்டீங்க? 6 பாலையாவா தோப்பான். சும்மா அப்படி விட்டு கொடுத்து பார்த்தேன். ஏன் சார் குற்றவன் தான் கேசா? எதுக்காக விட்டு கொடுத்தீங்க? எதுக்கா? விலை மதிக்க முடியாத என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையாச்சேன்னு அப்படி நைட்டா விட்டு கொடுத்து பார்த்தேன். வாங்கப்பா. இப்போ போக சொல்ற.